ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் மோமோஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் கடையில் சிக்கன் மோமோஸ் வாங்காமல் நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ஆனால் மைதா மாவில் பண்ணுறப்போ கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வரும். அதனால தான் இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கையாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவும் உப்பும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி இப்போ இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிக்குன்னு அளவு கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்ல கலரும் கொடுக்கும், காரமும் லைட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போது தக்காளியில் இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மோமோஸ் சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ மோமோஸ்க்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃப் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோமோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உள்ள மோமோ ஸ்டஃப் வைக்கலாம். 1 ஸ்பூன் ஸ்டஃப் எடுத்து இதுக்குள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மோமோஸை பொறுமையாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன்ல அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோமோஸ் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள ஸ்டஃப் வந்து வெளியே வராது. நம்ம வேக வைக்கிறப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் உள்ள ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் தான் மோமோஸ் செய்ய போகிறேன். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோமோஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வேக வைங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோமோஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணுறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.